குட் ஈவினிங் பா. ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் ஓகேவா அப்படிங்கிற யூனிட் வந்து உங்களுக்கு நான் வீடியோவை கொடுத்தோம். அந்த யூனிட்டுக்கான கொஸ்டின் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேவா. அந்த கொஸ்டின்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த 25 கொஸ்டின்ஸ்ல டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 எப்பயும் போல ஓகேவா. அதுல டெஸ்ட் 1ல 15 கொஸ்டின், டெஸ்ட் 2ல 10 கொஸ்டின்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, கீழ்கண்ட சேர்மத்தின் IUPAC பேர் என்ன கேக்குறாங்களா. சேர்மம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பென்சீன்ல 2 COH குரூப் பிரசன்ட் இருக்கு ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு COH, செகண்ட் பொசிஷன்ல ஒரு COH குரூப் பிரசன்ட் இருக்கு ஓகேவா. அப்போ பென்சீன் 1,2 டைகார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா வருவாங்க. ஏன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பென்சீன் டயாயிக் அமிலம், பென்சீன் டயாயிக் அமிலம் அப்படிங்கிற ஆப்ஷன் வர மாட்டாங்க. பென்சோயிக் அமிலம் இங்க வந்து டயாயிக் அமிலம் கரெக்ட் தான். இதுல 1,2ங்கிற பொசிஷன் வரல ஓகேவா. அப்போ தப்பு ஓகேவா. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பென்சோயிக் அமிலம், பென்சோயிக் அமிலம் ஓகேவா. பென்சோயிக் அமிலம் அப்படிங்கிறது ராங் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தாலிக் ஆசிட், இது தாலிக் ஆசிட் தான், ஆனா இது காமன் நேம் ஓகேவா. அப்போ இது IUPAC நேம் கிடையாது. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கொஸ்டின் நம்பர் 1க்கான கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஆல்கைல் பென்சீன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் போட்டு ஆக்சிடேஷன் பண்றோம். அப்ப அந்த ஆல்கைல் பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா பொட்டாசியம் சால்ட்டா கன்வெர்ட் ஆகும். COOK கன்வெர்ட் ஆவாங்க. பொட்டாசியம் சால்ட்டா கன்வெர்ட் ஆகும். இதான் நம்ம பொட்டாசியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் பென்சோயேட்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நீங்க ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சோயிக் ஆசிட் கிடைச்சிரும். அப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்கறது எக்ஸ்ன்னு தான் கேட்கறாங்க. அப்ப ஆல்கைல் பென்சீன், ஆல்கைலேட்டட் பென்சீன் நீங்க KMnO4 போட்டு நம்ம ஆக்சிடேஷன் பண்றப்போ, பேசிக் KMnO4 காரம் கலந்த KMnO4 போட்டு நம்ம ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்துறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் பென்சோயிட்ங்கிற எக்ஸ் கிடைச்சிடும். அவங்க கேட்கறது எக்ஸ் என்னதான் கேட்கறாங்க ஓகேவா. அப்போ பொட்டாசியம் பென்சோயிட் அப்படிங்கிறது பாருங்க, இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 நம்ம எஸ்டர் எடுத்துக்க போறோம் ஓகேவா. எஸ்டர் தான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துக்கிற ரியாக்டன்ட்ல வினைபடு பொருளை கொடுத்துறாங்க. எஸ்டர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். எஸ்டர் நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் OH இங்க H ஆட் ஆகும் ஓகேவா. எஸ்டர்ல இந்த மாதிரி பிரிகை அடைஞ்சிட்டு இங்க OHம் இங்க H ஆட் ஆகும். அப்போ எஸ்டர்ங்கிறது எப்போ உருவாகும், ஒரு கார்பாக்சிலிக் அமிலமும் ஆல்கஹாலும் ரெண்டு சேர்றப்பதான் நமக்கு எஸ்டர் கிடைக்கும் ஓகேவா. அதுவே எஸ்டர் நீங்க நீரார் பகுத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் அமிலமும் ஆல்கஹால் கிடைச்சிடும் ஓகேவா. அப்ப பாருங்க, பென்சோயிக் அமிலங்கிற கார்பாக்சிலிக் அமிலமும் எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிற ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராங்க, செகண்ட் ஆப்ஷன் வராங்க ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிறத இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 3 ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அமில நீரிலி, அமில நீரிலி நீங்க நீரார் பக்கத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த பாண்ட் இங்க பிரேக் ஆகும் ஓகேவா. அப்போ இங்க OH குரூப் அட்டாச் ஆவாங்க, வாட்டருடைய H+ வந்து இங்க அட்டாச் ஆகும். அப்ப நமக்கு என்ன பாருங்க, இங்க ஒரு பென்சோயிக் அமிலம், இங்க ஒரு பென்சோயிக் அமிலம் கிடைச்சிடும். எப்பவுமே அமில நீரில் நீங்க வந்து நீரார் பக்கத்தீங்க அப்படின்னா நமக்கு அமிலங்கள் தான் கிடைக்கும் திரும்பவும் ஓகேவா. எந்த அமில நீரில் நம்ம நீரார் பக்குறோமோ அந்த அமிலம் தான் திரும்பவும் நமக்கு விளை பொருளா கிடைப்பாங்க. அப்ப பென்சோயிக் அமிலம், பென்சோயிக் அமிலம் தான் நமக்கு ப்ராடக்ட். இங்க பாருங்க, இங்க எஸ்டர் வந்திருக்கு, வரமாட்டாங்க. இங்க ஆல்கஹால் வந்திருக்கு, இங்க எஸ்டர் வந்திருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பென்சோயிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டின் நம்பர் 4க்கான கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஓகேவா, கார்பாக்சிலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சோடியம் பைகார்பனேட். எப்பவுமே இந்த சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்பாக்சிலிக் அமிலத்துக்கான உறுதிப்படுத்தும் சோதனையில சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட் வந்து வந்துருவாங்க. ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் நம்ம இருக்கு அப்படின்னா அதில் நீங்க சோடியம் பைகார்பனேட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உடனடியாக நொறிச்சு பொங்கும். நொறிச்சு பொங்குறது என்ன காரணம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த ஹைட்ரஜன் வெளியில வந்துருவாங்க ஓகேவா. இந்த சோடியம் போய் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜனுக்கு பதிலாக யார் வருவாங்க, சோடியம் வந்துருவாங்க. அப்ப CH3COONAங்கிற சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற உப்பு கிடைச்சிடும். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வரும், பிளஸ் H2O ரிமூவ் ஆவாங்க, வெளியே வருவாங்க. அப்ப உங்க XOI தான் கேட்கறாங்க, இந்த சோடியம் அசிட்டேட் அவங்க கேட்கல ஓகேவா. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. அப்படி பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5க்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அப்படிங்கிற இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்
ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறவங்க தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6, கீழ்கண்ட எது அதிக அமிலத்தன்மை உடையது? ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரோமன் நம்பர் 1 பென்சோயிக் அமிலம், ரோமன் நம்பர் 2 பாரா நைட்ரோ பென்சோயிக் அமிலம், ரோமன் நம்பர் 3 ஓகேவா பாரா மெத்தில் பென்சோயிக் அமிலம். ஓகேவா, அப்போ இந்த பென்சோயிக் அமிலத்துக்கு கூட கம்பேர் பண்றப்போ பாரா நைட்ரோ பென்சோயிக் அமிலத்துக்கு அமிலத்தன்மை அதிகம். ஏன்னா இவங்க மனசை தொகுதி, எலக்ட்ரானை ஏற்கும் தொகுதிகள், மனசை தொகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பாருங்க பாரா மெத்தில் பென்சோயிக் அமிலம், இவங்க யாருன்னா பிளஸ் ஐ குரூப், எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி. மனசை தொகுதி அதிகமாச்சுன்னா அமிலத்தன்மை அதிகமாகும். அப்ப இங்க மனசை தொகுதி எதுவும் இல்ல, இங்க பிளஸ் ஐ தொகுதி வந்துக்கிறாங்க, இவங்களுக்கு அமிலத்தன்மை கம்மியாயிடும். அப்போ மனசை தொகுதி வரக்கூடியவங்களுக்கு தான் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த பென்சோயிக் அமிலத்தை விட இந்த பாரா நைட்ரோ பென்சோயிக் அமிலத்துக்கு அமிலத்தன்மை அதிகமாகும். எது அதிக அமிலத்தன்மை அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரோமன் நம்பர் 2 தான் கரெக்ட். அப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ரோமன் நம்பர் 2 மட்டும் அப்படிங்கிற இந்த 3வது ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்கண்ட எது அதிக கொதிநிலை உடையது? ஓகேவா, இதுல 4th ஆப்ஷன் அசிட்டிக் அமிலம், இங்க பிளஸ் ஐ குரூப் வந்திருக்கு. ஓகேவா, செகண்ட் டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், இங்க நம்ம பிளஸ் ஐ குரூப் பார்க்க தேவையில்லைன்னா அந்த கொதிநிலை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அமிலத்தன்மை கேட்கல. இங்க டைக்ளோரோ அசிட்டிக் அமிலம், இங்க ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலம், இங்க ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் அமிலம். ஓகேவா, இங்க யாருக்கு கொதிநிலை ரொம்ப அதிகம் சொல்லி பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலத்தை விட டைக்ளோரோ அசிட்டிக் அமிலம் அமிலத்துக்கு அதிகம், டைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்தை விட ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்துக்கு அதிகம், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்தை விட ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் அமிலத்துக்கு அதிகம். ஓகேவா, அமிலத்தன்மை இதுல அமிலத்தன்மை கிடையாது, கொதிநிலை தான் கேட்டிருக்காங்க. கொதிநிலை வந்து பாத்தீங்கன்னா ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் அமிலத்துக்கு அதிகமா இருந்திருப்பாங்க. அப்போ அதிக கொதிநிலை உடையது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கீழ்கண்ட எது குறைந்த அமிலத்தன்மை உடையது? ஓகேவா, இங்க பாருங்க ஹைட்ரஜன் வந்திருக்கு கார்பாக்சிலிக் அமிலத்துல, மனசை தொகுதி அமிலத்தன்மை அதிகமா இருந்திருக்கும். இங்க ஃபினைல் வந்திருக்கு மனசை தொகுதி, இவங்களுக்கும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். இங்க பிளஸ் ஐ தொகுதி மெத்தில் வந்திருக்கு, அப்ப அமிலத்தன்மை கம்மியா இருக்கும். இங்கேயும் பாருங்க எத்தில் வந்திருக்கு பிளஸ் ஐ தொகுதி, அப்ப இவங்களுக்கும் அமிலத்தன்மை கம்மியாகும். இவங்க 2 பேர்த்த நம்ம ஆன்சர்ல வர போறாங்க. அப்ப இவங்க 2 பேர்ல யார் வருவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா மெத்தில விட எத்திலுக்கு பிளஸ் ஐ அதிகமா இருக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் அமிலத்தன்மை உடையது, குறைந்த அமிலத்தன்மை உடையதுன்னா இந்த புரோப்பனாயிக் அமிலம் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, அப்ப குறைந்த அமிலத்தன்மை உடையது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புரோப்பனாயிக் அமிலம் தான் குறைந்த அமிலத்தன்மை உடையது. கொஸ்டின் நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை கூட நம்ம ஆல்கஹால ரியாக்ஷன் பண்றோம், அமிலத்தின் முன்னிலை ரியாக்ஷன் பண்றோம். ஒரு கார்பாக்சிலிக் அமிலமும் ஆல்கஹாலும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும். இங்க இங்க பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இந்த OH இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுமா, அப்ப RCOO இந்த O RCOO R டேஷ் RCOO R டேஷ் பிளஸ் என்ன கிடைக்கும்னா வாட்டர் வெளியில போகணும். இங்க RCOO R டேஷ் வந்திருக்கு, ஆனா இங்க கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கு, வாட்டர் வரல, அப்ப இவங்க வர மாட்டாங்க. 4th ஆப்ஷன்ல பாருங்க RCOO R டேஷ் பிளஸ் வாட்டர் வந்திருக்காங்க. ஓகேவா, அப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாக்குறோம். 10th கொஸ்டின் பாருங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் கூட கார்பாக்சிலிக் அமிலத்தை கூட நம்ம பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வினைப்படுத்துறோம். இங்க 3 டைம் நம்ம கார்பாக்சிலிக் அமிலத்தை எடுத்துக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த 3 Cl இந்த 3 OH தொகுதியை பதிலீடு செய்வாங்க. அப்ப நமக்கு 3 டைம் RCOCl கிடைக்கும், பிளஸ் ஒரு டைம் H3BO3 கிடைக்கும். எத்தனாவது ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RCOCl தான் கிடைக்கணும். இங்க பாருங்க H3BO3 ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் RCOCl வந்திருக்கு, ஆனா இங்க RCOCl அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா H3BO3 வந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ क्वेश्चन நம்பர் 10 கரெக்ட் ஆன்சர் இந்த 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 11 பாக்குறோம். क्वेश्चन நம்பர் 11 கார்பாக்சிலிக் அமிலம் தான், அது கூட நம்ம யார் ரியாக்ஷன் பண்றோம்? ஆலஜன் மற்றும் ரெட் பாஸ்பரஸ் போட்டு ரியாக்ஷன் பண்றோம். ஓகேவா, ஆலஜன் ரெட் பாஸ்பரஸ் போட்டு ரியாக்ஷன் பண்றப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஆல்பா கார்பன். ஓகேவா, ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் இந்த HVZ இந்த வினைக்கு என்ன பேரு? HVZ வினை நம்ம சொல்லுவோம். இந்த வினை நடக்கும். ஓகேவா, ஆல்பா கார்பனுக்கு
ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல ஆல்பா கார்பன் இருக்கு, அந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அந்த ஆல்பா ஹைட்ரஜனை பதிலீடு செய்யறவங்க யாருன்னா இந்த ஹாலஜன் வந்து பதிலீடு செய்யும். அப்ப ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிற இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ப்ராடக்டா கிடைக்கும் இந்த கொஸ்டின். ஓகேவா? அப்போ கொஸ்டின் நம்பர் 11 HVZ ரியாக்ஷனுக்கான இந்த ரியாக்டானுக்கான இந்த வினைபடு பொருளுக்கான கரெக்டான வினைவிளை பொருள் ஏறுனா இந்த ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துடைய சோடியம் உப்பு, கார்பாக்சிலிக் அமிலத்துடைய சோடியம் உப்பு கூட நம்ம சோடா சுண்ணாம்பு ரியாக்ஷன் பண்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு யாரு சோடா சுண்ணாம்பு போட்டு நம்ம வெப்பப்படுத்துறோம். இதுல கால்சியம் ஆக்சைடு வினையில் ஈடுபட மாட்டாங்க. இந்த NaO இந்த COO Na2CO3 வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் போய் இங்க வினை புரிஞ்சிடும். அப்போ இந்த CH3 மாறிடுவாங்க. இவங்க என்னவா மாறிடுவாங்க? CH3 மாறிடுவாங்க. இவங்க ஒரு வினை விளை பொருளா கிடைச்சிடும். அப்ப CH3 CH CH3 CH3 மாறிடுவாங்க. அப்போ CH3 CH CH3 CH3 அப்படிங்கிற இந்த 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஒரு பென்சோயிக் அமிலம், இங்க புரோமின். ஓகேவா? இந்த புரோமின் என்னவா மாற போறாங்க? புரோமின் எலக்ட்ரோபிலிக் குரூப்பா மாறப்போகுது. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் வந்து இந்த பென்சோயிக் அமிலத்துல பதிலீடு அடைய போறாங்க. இந்த பென்சோயிக் அமிலங்கிறது மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி. அப்போ மெட்டால ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஏதாவது ஒரு பகுதியில வந்து Br வந்து எலக்ட்ரான் கவர் பொருள் வந்து பதிலீடு அடைஞ்சிருவாங்க. அப்ப மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட் தான் கிடைக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2 புரோமின் வந்திருக்காரு, ஒரு புரோமின் தான் இங்க பதிலீடு அடைய போறாங்க. இங்க பாரா பொசிஷன் அதாவது ஆர்த்தோ பொசிஷன் வந்திருக்காங்க, இவங்க வரமாட்டாங்க. ஓகேவா? இங்க பாருங்க மெட்டா பொசிஷன்ல நமக்கு வினை விளை பொருள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. டயட் கொஸ்டின். கீழ்கண்ட எது உணவு பதப்படுத்தியாக பயன்படுகிறது? இந்த சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறது உணவு பதப்படுத்தியா பயன்படுவாங்க. கொஸ்டின் நம்பர் 14க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 4th ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. ஆல்டிகைடு மற்றும் கீட்டோனை வேறுபடுத்தும் காரணி எது? இந்த 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். இவங்க தான் டாலன்ஸ் காரணி. இந்த டாலன்ஸ் காரணி சோதனை வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிகைடுக்கான தான், கீட்டோனுக்கான கிடையாது. அதை வச்சு நம்ம டைரக்டா வேறுபடுத்த முடியும். இந்த இடத்துல நைட்ரிக் அமிலம் ஆக்சிஜனேற்றும் காரணி, ஆல்டிகைடையும் ஆக்சிஜனேற்றம் பண்ணுவாங்க, கீட்டோனையும் ஆக்சிஜனேற்றம் பண்ணுவாங்க. இந்த ஜிங்க் அமால்காங்கிறது கிளெமென்சன் ஒடுக்கும் காரணி. இவங்க ஆல்டிகைடு மற்றும் கீட்டோன் 2 பேர்த்தையுமே ஒடுக்கம் பண்ணுவாங்க. இவங்க உல்கிஷ்னர் ஒடுக்கும் காரணி. இவங்களும் ஆல்டிகைடு கீட்டோன் 2த்தையுமே ஒடுக்க வினைக்கு உட்படுத்துவாங்க. அப்போ இந்த 2nd ஆப்ஷன் தான் பாருங்க டாலன்ஸ் காரணி சோதனை. ஓகேவா? இவங்க தான் ஆல்டிகைடை மட்டும்தான் ஆக்சிஜனேற்றம் பண்ணிட்டு நமக்கு அமிலமா மாத்துவாங்க. ஓகேவா? அப்போ இந்த சோதனை மூலமா, இந்த காரணி மூலமா ஆல்டிகைடையும் கீட்டோன் நம்ம ஈஸியா வேறுபடுத்த முடியும். அப்போ கொஸ்டின் நம்பர் 15க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 2nd ஆப்ஷன். இதுக்கு நம்ம டெஸ்ட் 1க்கான ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? டெஸ்ட் 2க்கான அடுத்த 10 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 16. இந்த வினைபடு பொருள் பாருங்க. இங்க நம்ம சோடியம் அயோடைடு யூஸ் பண்ணிருக்கிறோம். இங்க C டபுள் பாண்ட் ஓக்கு அருகாமையில மெத்தில் குரூப் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஆலோஃபார்ம் வினை அப்படின்னு சொல்லுவோம். இங்க அயோடின் வந்திருக்காங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 கிடைக்கும். CH3 அப்படிங்கிற அயோடோஃபார்ம் நமக்கு வினை விளை பொருளா கிடைச்சிருவாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 16க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போறோம். 17 பாருங்க. ஆல்டிகைடு இருக்காங்க. ஓகேவா? அசிட் ஆல்டிகைடு கூட நம்ம நீர்த்த NaOH போட்டு நம்ம வெப்பப்படுத்த போறோம். நீர்த்த NaOH போட்டுட்டு வெப்பப்படுத்த போறோம். நீர்த்த NaOH போட்டு வெப்பப்படுத்துறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் NaOH போட்டீங்கன்னா இந்த பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனைல் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும், வினை விளை பொருள் கிடைக்கும். அடுத்து நம்ம பாருங்க வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு குரோட்டன் ஆல்டிகைடு கிடைக்கும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் தான், இந்த வினை விளை பொருள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிடைக்கும். அதை நீங்க அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த குரோட்டன் ஆல்டிகைடு அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைச்சிரும். அவங்க கேட்கறது 2 ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் NaOH நீர்த்த NaOH போட்டுட்டு அதுக்கப்புறமா வெப்பப்படுத்துறோம். அப்புறம் அது இந்த 2nd ஸ்டெப்ல ஹீட் பண்றப்போ நமக்கு இந்த குரோட்டன் ஆல்டிகைடு கிடைச்சிரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கான கரெக்ட் ஆப்ஷன் இந்த 3rd ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 18.
கொஸ்டின் நம்பர் 18 பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீர்மையற்ற கீட்டோன் எடுத்துக்க போறோம். அவங்க நம்ம அதர் நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்த போறோம். சீர்மையற்ற கீட்டோன் எடுத்துட்டு அதர் நைட்ரிக் அமிலம் போட போறோம். ஒரு கீட்டோனை நம்ம ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு 2 அமிலங்கள் கிடைக்கும், கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஓகேவா? அப்ப கான்ஸ்டன்ட் நைட்ரிக் ஆசிட் போடுறோம். அப்ப இந்த C டபுள் பாண்ட் O வழியா நம்ம இந்த கீட்டோனை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு 2 வெவ்வேறு தொகுதிகள் இணைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான கீட்டோனை நீங்க ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்துறீங்கன்னா இந்த C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறவங்க எந்த அல்கைல் தொகுதி சிறிய தொகுதியோ அவங்க கூட கட்டாயி வெளியில போயிடுவாங்க. அப்போ 2 கார்பனுங்கிற ஒரு கார்பாக்சிலிக் அமிலமும் இந்த பக்கம் பாருங்க 2 கார்பன் இருக்கா, இந்த 2 கார்பனுங்கிற ஒரு கார்பாக்சிலிக் அமிலமும் நமக்கு வினை விளைபொருளா கிடைச்சிருவாங்க. அப்போ இவங்க யாரு? ஒரு அசிட்டிக் அமிலம், இவங்க ஒரு அசிட்டிக் அமிலம். அப்போ XY அப்படிங்கிறவங்க யாருன்னா அசிட்டிக் அமிலம். அப்போ அசிட்டிக் அமிலம்ங்கிறது இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 18 கரெக்ட் ஆப்ஷன் இந்த 4th ஆப்ஷன். இது வந்து கீட்டோன்களுக்கான ஆக்சிஜனேற்ற வினையில வந்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த C டபுள் பாண்ட் O குரூப் அப்படிங்கிறது சிறிய அல்கைல் தொகுதி கூட தான் வெளியேறுவாங்க அப்படிங்கறத நம்ம ஃபாஃப் ஆஃப் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஃப் ஆஃப் விதி. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கீட்டோன் வந்திருக்கு, கீட்டோன்கள். ஓகேவா? நம்ம ஜிங்க் மெர்குரி, ஜிங்க் அமால்கம் சொல்லுவோம், ஜிங்க் ரசக்கலவை, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதுதான் கிளெமென்சன் ஒடுக்கும் காரணி. இவங்க அந்த CO என்னவோ கன்வெர்ட் பண்ணுவாங்க, என்னவா மாத்திடுவாங்க, CH2O ஹைட்ரோ கார்பனா மாறிடும். அப்ப CO CH3 இந்த CO CH2 மாறிடுமா, CH2 இங்க CH2 இது CH3 மாறும். அப்ப CH3 CH2 4th ஆப்ஷன் பாருங்க, 4வது ஆப்ஷன் இது கரெக்டா வராங்க. CH3 CH2 CH3 அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 19க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த 4th ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20 ஆல்கைன் சிஸ்டம். ஆல்கைன் சிஸ்டம். இந்த ஆல்கைன் சிஸ்டம் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெர்குரி சல்பூரிக் ஆசிட் ரியாக்ஷன் பண்ண போறோம். இந்த ஆல்கைன்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்திருப்பாங்களா, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா நீரேற்ற வினைக்கு உட்படுத்த போறோம். நீரேற்ற வினைக்கு நீங்க உட்படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் படியில் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த OH அப்படிங்கிறது இங்க இந்த 2வது கார்பன், இந்த கார்பன்ல வந்து ஆட் ஆகும். அப்போ இங்க CH2 மாறும். இதை நம்ம ஈனால் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இயங்கு சமநிலை மாற்றியம், இயங்கு சமநிலை மாற்றியத்துக்கு உட்படுவாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க வந்துருவாங்க, இந்த பாண்ட் எலக்ட்ரான் இங்க வந்துடும், இவங்க ஒற்றை பிணைப்பா மாறிடுவாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 அப்படிங்கிற அசிட்டோன் கிடைச்சிடுவாங்க. அப்ப CH3 CO CH3 அப்படிங்கிற அசிட்டோன் எத்தனாவது ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னு சொல்லி பாக்குறேன். இந்த கொஸ்டின்ல 3வது ஆப்ஷன்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 20க்கான கரெக்ட் ஆப்ஷன் இந்த 3rd ஆப்ஷன் அசிட்டோன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அப்போ ஆல்கைனை நம்ம நீரற்ற வினைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்னது ஒரு ஆல்டிகைடோ ஒரு கீட்டோனோ கிடைக்கலாம். நாம எடுத்துக்கிற வினைபடு பொருளை பொறுத்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், என்ன வினை விளைபொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. ஒரு இந்த கார்பன் சங்கிலியில இரட்டை பிணைப்பு வந்திருக்கு, சயனைடு வந்திருக்கிறாங்க. நம்ம வினைக்கு பயன்படுத்தக்கூடிய வினை காரணி வந்து பாத்தீங்கன்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. இவங்க இந்த டபுள் பாண்டை ஒடுக்க வினைக்கு உட்படுத்த மாட்டாங்க, சயனைடு மட்டும்தான் ஒடுக்க வினைக்கு உட்படுத்துவாங்க. அப்போ சயனைடு நீங்க ஒடுக்க வினைக்கு உட்படுத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி CH டபுள் பாண்ட் NH அப்படிங்கிற இமீன் கிடைக்கும். அது கூட நீங்க என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும், நீர் மூலக்கூறு நம்ம வினைப்படுத்தணும். நீர் மூலக்கூறு சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இவங்க வந்து CH4 இவங்க அமோனியாவும் வெளியில போயிடுவாங்க. அப்ப அந்த சயனைடு அப்படிங்கிற சிஎன் என்னவா மாற போறாங்க, ஆல்டிகைடு CH4 மாற போறாங்க. இங்க பாருங்க MH2ங்கிற அமீன் வந்திருக்கு, 3rd ஆப்ஷன் அமீன் வந்திருக்கு. 2nd ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்டிகைடு வந்திருக்கு. ஆனா இங்க டபுள் பாண்ட் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, டபுள் பாண்ட் வந்து ஒடுக்க வினைக்கு உட்படாது. ஆனா 4th ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கு, சயனைடு மட்டும் ஆல்டிகைடா மாறிருக்காங்க. அப்ப 4th ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 21 கரெக்ட் ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அசைல் குளோரைடு. அசைல் குளோரைடு கூட நம்ம வெலேரியம் பேரியம் சல்பேட் யூஸ் பண்றோம். ஓகேவா? ரோசன்மெண்ட் ஒடுக்க வினை நம்ம சொல்லுவோம். இந்த வினைக்கு பேர் தான் ரோசன்மெண்ட் ஒடுக்க வினை. இவங்க 2 ஹைட்ரஜன் கொடுக்க போறாங்களா, அதுல ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்க HCl வெளியில போயிடும். அப்ப நமக்கு ஒரு ஆல்டிகைடு வினை விளைபொருள கிடைச்சிடும். இதுதான் நம்ம புரோப்பனால்டிகைடு.
ப்ரொப்பனல் சொல்லுவோம். CH3 CH2 CHO CH3 CH2 CHO அப்படிங்கிறது இந்த தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 22க்கான கரெக்ட் ஆன்சர் இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 23 பார்க்குறோம். 23 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், நம்ம டேரக்டா தான் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கோம். பென்சின் கூட கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டு நீரற்ற அலுமினியம் ட்ரைக்ளோரைடு யூஸ் பண்றோம். ஓகேவா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கூச் வினை நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இவங்க என்னவா மாறுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிட்டு இங்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு பதிலீடு அடைஞ்சிட்டு இங்க CHO மாறும். அப்போ பென்சின்ல CHO வந்தாங்கன்னா அவங்க யாரு? அரோமேட்டிக் பென்சால்டிகைடு. ஓகேவா, பென்சால்டிகைடுங்கிறது பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஓகேவா, அப்போ கொஸ்டின் நம்பர் 23 23க்கான கரெக்ட் ஆப்ஷன் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பென்சால்டிகைடு அப்படிங்கிறது கரெக்ட். இதுதான் நம்ம கார்பன் கூச் வினை அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24 இவங்க ஒரு ஃபார்மால்டிகைடு. ஃபார்மால்டிகைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. இந்த ஃபார்மால்டிகைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாம இவங்க வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட வினைப்படுறாங்க. அதர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட வினையில் ஈடுபடுறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மால்டிகைடுடைய ஆல்கஹால் ஒருத்தங்க சால்ட்டாவும், இங்கேவா ஃபார்மேட் பொட்டாசியம் ஃபார்மேட் அப்படிங்கிற சால்ட்டாவும் கிடைப்பாங்க, உப்பாவும் நமக்கு கிடைப்பாங்க. இந்த வினைதான் வந்து பாத்தீங்கன்னா விகிதக்கூறு சிதைவுறு வினை நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்க வினைக்கு உட்படுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம கன்னிசர்வ வினை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன வினை தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? கன்னிசர்வ வினைங்கிறது டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. இங்க வந்து பாருங்க பென்சால்டிகைடு, இவங்களும் பென்சால்டிகைடு. 2 மோல்கள் பென்சால்டிகைடு எடுத்துட்டு நம்ம நீர்த்த NaOH போறோம். இது கனிசோர வினை தான். ஆனா கனிசோர வினையில் நம்ம கான்சென்ட்ரேட்டட் அதர், ஓகேவா, அதர் NaOH நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு கனிசோர வினை நடக்கும். அப்ப சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிறவும் பென்சைல் ஆல்கஹால் அப்படிங்கிற வினை விளைவு கிடைக்கும்ல. அப்போ பாருங்க பென்சைல் ஆல்கஹால், சோடியம் பென்சோயேட், பென்சோயிக் ஆசிட், பென்சைல் ஆல்கஹால், பென்சோயிக் ஆசிட் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, ஆனா நம்ம என்ன பயன்படுத்தணும்? அதர் NaOH யூஸ் பண்ணணும். இங்க நீர்த்த NaOH வந்திருக்கு, அப்போ இவங்க கிடைக்க மாட்டாங்க. அப்போ நன் ஆஃப் தீஸ், எதுவும் இல்லை அப்படிங்கிற ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்திருக்கும். ஓகேவா, இது எல்லாம் தான் நம்ம இந்த ஆல்டிகைடு கீட்டோன் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற இந்த யூனிட்ல நம்ம பார்த்தா 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா, நம்ம வந்து இதெல்லாம் நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த யூனிட்ல நம்ம கேட்கறது வந்து ஏதாவது ஒரு டைம் தான் தியரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இந்த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், ஓகேவா, கார்பாக்சிலிக் அமிலங்கள், டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைடு கீட்டோன், அந்த மாதிரியான டாபிக்ல இருந்தோம்னா, இல்ல ஆலோஃபார்ம் வினைகள் பாக்குறோம், அதே மாதிரி இருந்தோம்னா தியரியா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, மற்றபடி ஈக்குவேஷனா கேட்கறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, இந்த யூனிட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் தான். ஓகேவா, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படிங்கிற யூனிட்டும் ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் யூனிட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு யூனிட்டா நம்மளுடைய நீ சிலபஸ்ல இருக்கும். அப்போ இந்த 2 யூனிட்டும் படிச்சுக்கணும். அப்பதான் நம்ம 2 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்கறாங்க எக்ஸாம்ல அப்படின்னா நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொரு யூனிட்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.